எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வை, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன். நீ கேட்டியா? இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜ் போயிருங்க, பாக்குற 10 பையன் என்ன நினைப்பான்? இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற? மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்படி சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா கொடுத்துச்சு? நீங்க வேண்டா, ஆள் மாறி போச்சே, போப்பா. அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்தியா? இங்க பாரு, அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்டுல வேலை. போயா குடு சுண்ட கட்டியா, சட்டையா சட்டையா கட்டியா கட்டியா. எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம்? போய் ட்ரெஸ் மாத்த. இதே உக்கணுமா? பிரியாமா, நீ காலேஜ் போகணுமா? ஆமாப்பா. நான் அண்ணனும் அக்கா கல்யாண விஷயமா வெளியே போறோம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா? சரிப்பா. அட்டகாசமா இருக்கிற நெல்லு. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அதை விட சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. வா. கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வர்றியா? இல்ல தெரியுது. ஏ வேணாம், போய் சொல்லிட்டாங்க. போய் குப்பை மூக்கு உடைஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது 5. வா அண்ணே, இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் டிரைவர் ஏண்டா, இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிற எல்லாம் வச்சுக்காத. ஐயா, அம்மனி காலேஜுக்கு போறோம். அவன் இறக்கி விட உனக்கு எதுக்குற இந்த வயசு? இல்ல இவருதானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறியா நீ? என்ன கண்ணாடி இது? பேஜ் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டணுமா? எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியிலாம வண்டி ஓட்டணுமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஓட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளைங்க ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் தாமா, இனிமே வராதியா? உனக்கு பர்மனண்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரேன். யாரா நீ? ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர். டிரைவரா? ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேட்டை போட்டு நிக்கிற? யார் உன்னை போட சொன்னது? காளியண்ணன். ஓ, அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டையை கட்டுறா. கட்டுற சட்டைய சட்டையை கட்டுறா. யார் சட்டையை யார் பாடியில போடுறது? குடு பேட்டை கட்டு. இதுவும் ஜிப்ப நான் அவுட் பண்ணா கட்டா வச்சுக்கிறான். அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் சேப்பைய மாத்தி வந்துருமா? என்ன அது? யாரு? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க 2 பைசன். அது எனக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்னை பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ்? பொட்டார போடுறா. எதுக்கு நீ பாடி கட்டின? வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு 2 காலம் ஒண்ணுதான். ஏழு வண்டியே. லட்சுமி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட 1 வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சுப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். இதே வார்த்தைய
பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா. சரி, ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரியை வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசத்தான். செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாத. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வரேன். ஐயோ, கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். போன காரியம் என்னாச்சு? என்னால உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா? அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன் நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், சரி, கடிச்சு துப்பிடும். போடா. போன காரியம் என்னாச்சு? எதை பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பாத்தீங்களா? அதுவா, பார்த்தேன். ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்கள மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்கள மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்படியே உங்கள மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடுற கால்ந்துடும். நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடைப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இரு, உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். டேய், நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, போடா, போடா. லட்சுமி, இந்த பாருமா, இந்த ஜாதகம் தோஷம் இதெல்லாம் சுத்த பொய்மா. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறா இல்லையா பாரு. எனக்கு வேற எந்த கவலையும் இல்லப்பா. என்னோட கல்யாணத்துக்காக நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுலயும் ஓ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்க வேண்டாமா? இந்த பாருமா, இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ கண் கலங்குனா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணே, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத்து தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணன் சிரிச்சாச்சு, அண்ணன் சிரிச்சாச்சு. அண்ணே, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுன்னு சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா. எஸ், நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாய்ங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்ப்பா. ஓஹோ, அப்படி 10-25 வருஷம் சர்வீஸ் வருவில்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப். சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்பா நீ நீங்க ஏன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து அவங்க கூட வேற போராடணுமா? அதனால பிளைனாவே இருந்துட்டேன். இந்த பாரு, இந்த பழசி எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்?
குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம், முட்டைக்கறி, பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல டிரைவர், இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ், ஞாபகம் வச்சுக்க. ஃப்ரெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. என்னை வா எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா